வணக்கம் நம்பளே, நம்ம ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வேரியன்ட் என்ன, அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு கொண்ட பேட்டரி, அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பீடு என்ன தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்து நம்ம பெங்களூர் லால்பாக் ரோடில் இருக்க சிட்டி ஹோண்டா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு சினிமேட்டிக் போகலாம் வாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தவங்களுக்கு லீடிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸாக பார்த்தவங்களுக்கு நிறைய அவங்களோட அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். அப்படி இருக்கும்போது ஹோண்டா சைட்லேருந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்போ வரும் நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. இப்போது ஹோண்டா சைட்லேருந்து ஆக்டிவா நேம்லேயே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா அதே போல் ஹோண்டா ஆக்டிவா QC1 நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஹோண்டா ஆக்டிவா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹோண்டா ஆக்டிவாவில் என்ன பண்ணுன்னா வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன்லாம் பார்க்கும்போது ஒரு புதிய டிசைன் பேட்டர்லாம் ஹோண்டா சைட்லேருந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் வீலை பார்த்தவங்களுக்கு இந்த டியூல் டோன் கலரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அதே போல் நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்க வைசர்லேயே பார்த்தவங்களுக்கு பிளாக் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் டிஆர்எல் லைட் பார்த்தவங்களுக்கு LED செக்மெண்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் செக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு LED, அதிலே பார்த்தவங்களுக்கு லோ பீம் ஹை பீம் சேஞ்சஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான உங்களுக்கு எல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக உங்களுக்கு LED செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிளிங்கரும் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த ஹோண்டாவோட பேட்சிங்கே பார்த்தவங்களுக்கு இந்த ஹெட்லைட் கீழே கொண்டு வந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வெண்டார் பார்த்தவங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தவங்களுக்கு பிளாக் ஃபினிஷிங் கொண்டு இருக்காங்க. இதனால் பார்க்க வெண்டாரும் பார்த்தவங்களுக்கு நல்லா அக்ரெசிவாக தெரியுது, ஒரு டியூல் டோன் கலரில் தெரியுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் கொண்டு இருக்காங்க. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 90/90 உங்களுக்கு MRF டயர் இதில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் கொண்டு இருக்க ஃப்ரண்ட் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 160 mm ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஹோண்டா ஆக்டிவா அதே போல் QC1 என்ன மாற்றம் கேட்டால், ஹோண்டா ஆக்டிவா QC1 பார்த்தவங்களுக்கு பேட்டரியோடு வரும். அதோட ரேஞ்ச் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இன்னும் இந்த ஹோண்டா QC1 இன்னும் லான்ச் பண்ணல, அதுக்கடுத்து லான்ச் ஆகும். இப்போ இந்த ஹோண்டா ஆக்டிவா என்ன பேட்டரி பார்த்தா இது ஒரு ஸ்வாப்பபிள் பேட்டரி. ஸ்வாப்பபிள் பேட்டரியில் இது வரைக்கும் நம்ம லீடிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யாரும் கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹோண்டா தான் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பொதுவாக எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையும் பார்த்தவங்களுக்கு ஃபிக்ஸட் பேட்டரியாக இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரியாக இருக்கும். அவங்க ஹோம்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டரி இருக்கும். பட் இதில் பார்த்தாங்களே ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்வாப்பபிள் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வாப்பபிள் பேட்டரிலாம் எப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பெங்களூரில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மும்பை, அதுக்கடுத்து டெல்லி இந்த ஹோண்டா ஆக்டிவா ஸ்வாப்பபிள் பேட்டரியோடு கொண்டு வந்திருக்காங்க. இதே நம்ம தமிழ்நாடு பக்கமும் அந்த சைடெலாம் பார்த்தவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் உங்களுக்கு QC1 வரும். அதில் தான் மட்டும் உங்களுக்கு பேட்டரியோடு வரும். அந்த பேட்டரியோட நம்ம சார்ஜ் பண்ணலாம், ஹோம்லேயே சார்ஜ் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ்லேயே நம்ம சார்ஜ் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த பேட்டரி என்ன பார்த்தவங்களுக்கு 2 பேட்டரி ஸ்வாப்பபிள் கொண்டு இருக்காங்க. இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரிலாம் இருக்கான்னு கேட்டால் நம்ம பெங்களூர் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரிக்கான ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரைவ் பண்ணலாம். சப்போஸ் பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா நியர்பை ஸ்வாப்பபிள் ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் ஆன பேட்டரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இதில் கொண்டு வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி கிலோவாட்ஸ் என்ன பார்த்தவங்களுக்கு மொத்தம் ஒரு பேட்டரியோட கிலோவாட்ஸ் பார்த்தவங்களுக்கு 1.5 கிலோவாட்ஸ். இதில் உங்களுக்கு 2 பேட்டரிக்கான ஸ்பேஸ் இதில் இருக்குது. 2 பேட்டரிக்கு பார்த்தவங்களுக்கு மொத்தம் 3 கிலோவாட்ஸ் பேட்டரி பேக் இதில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பீக் பவர் என்ன பார்த்தவங்களுக்கு 6 கிலோவாட்ஸ்க்கான பீக் பவர் இதில் கொண்டு வந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு IDC ரேட்டிங்கில் உங்களுக்கு 102 கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரியல் டைம் வேர்ல்டு ஓட்டும் போது ஒரு 80 to 90 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் வரும்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பீடு என்னன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க. இதில் கொண்டு வந்த மோட்டார் என்னன்னா இதில் IP65 லிட்டர் மோட்டார் இதில் கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு டஸ்ட்டும் சரி வாட்டர் ப்ரூஃபும் கொண்டு வர மாதிரி தான் இதில் மோட்டார் கொண்டு இருக்காங்க, PMS மோட்டார். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஃப்ளோர் போர்டு. பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதே போல் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாலும் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கா, நீ பொசிஷன் டை பொசிஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதே போல் டேர்ன் பண்ணும்போது நம்மளோட லெக் ரூம் என்ன டச் ஆக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதில் கொண்டு ஃப்ளோர் போர்ட்லேயே பார்த்தவங்களே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஏறின்னு உக்காஞ்சி ஹேண்டில் திருப்பினாலும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு அந்த அளவுக்கு லெக் ரூம்லேயும் சரி நீ பொசிஷன் உங்களுக்கு எந்த ஒரு டச்சப்பும் இல்லை.
சரி, இந்த ஃப்ளோர் போர்டில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஏன்னா ஸ்பேஸ் இருக்கா, ஸ்டோரேஜ் என்ன இருக்கான்னு கேட்டால் இதில் நம்மளோட ஸ்டோரேஜ் பார்த்தவங்களுக்கு செல்ஃபோனோ இல்லை நம்மளோட பர்ஸு வைக்கிற மாதிரி தான் இதில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொண்டு வைக்காங்க. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஹோண்டா ஆக்டிவா ஸ்மார்ட் பார்த்துருப்போம். அதில் எப்படி கீ ஆப்ஷன் கொடுங்க, அது ரெகுலேட்டர் மாதிரி கீ ஆப்ஷன் அதே போல் தான் இந்த ஹோண்டா ஆக்டிவா இதிலே கொண்டு வைக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே பார்த்தவங்களுக்கு அந்த ரெகுலேட்டருக்கான கீழே இருக்குது. அதே போல் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீயும் அதில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தவங்களுக்கு நம்மளோட செல்ஃபோன்ஸ் அதே போல் சார்ஜ் பண்ணுறது ஆப்ஷன்ஸும் இருக்குது. பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னாவே யூஎஸ்பி போர்ட் இருக்கும். பட் இந்த ஹோண்டா ஆக்டிவா ஈல பார்த்தவங்களுக்கு சி டைப்புக்கான சார்ஜிங் பாயிண்ட் இதில் கொண்டு இருக்காங்க. ஒரு பெட்டரான விஷயம் தான். அதே போல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தவங்களுக்கு 5 இன்ச்சஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே இதில் கொண்டு இருக்காங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இதில் டச் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இந்த 5 இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே உங்களுக்கு டச் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. இதில் லெஃப்ட் சைடில் கீஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்துருக்கோம் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான கீ இதில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பாசிங் லைட்டில் உங்களுக்கு லோ பீம் ஐ பீம் கொண்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கீ ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. அதில் தான் உங்களுக்கு இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஆர்என் இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆர்என் ஒரு பட்டன் கொண்டு இருக்காங்க. அந்த ஆர்என் பட்டன் பார்த்தா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்ம ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ண முடியும். 3 to 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம ரிவர்ஸில் போக முடியும். ரைட் சைடில் என்ன பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. எக்கனாமிக், ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் ரைட் சைட்லேயே உங்களுக்கு பாட்டமில் ஒரு கீ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஆன் ஆஃப்கான கீ அதில் இருக்குது. நீங்கள் த்ராட்டில் ப்ளஸ் உங்களுக்கு ரியருக்கான பிரேக் லிவர் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணுன்னாலும் நீங்கள் இந்த ரைட் சைடில் கொண்டு வந்து ரிவர்ஸ் பட்டனும் லெஃப்ட்டில் கொண்டு வந்து அந்த பட்டனும் நீங்கள் ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணி தான் இந்த வண்டியை நம்ம 3 to 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ரிவர்ஸில் எடுக்க முடியும். சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இதில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே இதில் கொண்டு இருக்காங்க. டே டைம்லையும் நல்லா விசிபிளாக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கொண்டு இருக்காங்க. கிலோமீட்டர், கிளாக் இருக்குது. அதே போல் டிப் ஏபிக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. பேட்டரிக்கான இண்டிகேட்டரும் இதில் இருக்குது. இதை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்கு ட்ரிப் நம்ம சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம எங்கே லாங் ட்ரைவ் பண்ணோம், ட்ரிப் சேஞ்சஸ் பண்ணி அந்த ட்ரிப்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணலாம். அதே போல் ரீசெட்டும் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ட்ரிப் ஏபிக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட செட்டிங்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரிப் ஏபி ஆட்டோ ரீசெட் பண்ணுறதும் அதே போல் டிஸ்பிளேல உங்களுக்கு பிரைட்னஸ், பேக்ரவுண்ட் கலர், ஃபேவரட் இன்ஃபோ, ஃபேவரட் சுவிச்சஸ் எல்லாமே இதில் கொண்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இருக்குது. ஜென்ரல் உங்களுக்கு டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், ரீஸ்டோர், டிஃபால்ட்னு கொண்டு இருக்காங்க. சர்வீஸ்க்கான மெயின்டெனன்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இதில் கொண்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்மளோட செல்ஃபோன்ஸ் மூலிமா நம்ம பேர் பண்ணிட்டு அது மூலிமா நம்ம நேவிகேஷன்ஸ் எல்லாமே நம்மள செல்ஃபோன்ஸ் மூலிமா நம்ம த்ரோ பண்ண முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம மேப்பிங் கிடையாது. ஒரு ஹோண்டா ஆக்டிவாவில் பார்த்தவங்களுக்கு ரோட் சிங்க்ரனைஸ் ஒன்று இருக்குது. அதில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூடூத் நேவிகேஷன்ஸோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொண்டு இருக்காங்க. இது வந்து செகண்ட் மிட் வேரியன்ட்னால இதில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இந்த நம்மளோட செல்ஃபோன்ஸ் மூலிமா பேர் பண்ண முடியும். நம்மளோட கூகுள் மேப்லாம் நம்ம நேவிகேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தவங்களே நம்மளோட செல்ஃபோன்ஸ் மூலிமா பார்க்க முடியும். பட் ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா ஆக்டிவாயில் ஈல உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் ப்ளஸ் நேவிகேஷனோட தான் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஷீட் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஷீட் இதில் இருக்குது. அதில் என்னென்ன 2 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்குது. குஷனும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் இந்த ஹோண்டா ஆக்டிவா சைடில் பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு இந்த ஹோண்டா ஆக்டிவாவோட பேட்சிங் மட்டும் கொண்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஆக்டிவா அதில் மட்டும் பார்த்தவங்களுக்கு இந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த லெஃப்ட் ரைட் 2 பக்கமே பார்த்தவங்களுக்கு ஒரு ஏரோ ட்ரம் மாதிரி கொண்டு இருக்காங்க. பொதுவாக ஃப்ரண்ட்டில் காரில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏரோ ட்ரம்க்கான ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஹோண்டா ஆக்டிவா ஈலேயும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஏரோ ட்ரம்க்கான ஸ்பேஸும் இதில் இருக்குது. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரியும் சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மோட்டரும் உங்களுக்கு ஹீட் இஷ்யூஸ் அதிகமாக வரக்கூடாதுக்காக உங்களுக்கு அந்த ஏரோ ட்ரம்க்கான ஸ்பேஸும் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஃபுட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அலுமினியம் ஃபுட்ரெஸ்ட் இதில் கொண்டு இருக்காங்க. பொதுவாக மற்ற பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 தடவை ஃபுட்ரெஸ்ட் நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணால் அந்த ஃபுட்ரெஸ்ட் உடல் ஆடும். பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு நல்ல உங்களுக்கு அலுமினியம் ஃபினிஷில் இந்த ஃபுட்ரெஸ்ட் கொடுக்காங்க.
குவாலிட்டி வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் கிராப் ஹேண்டிலும் பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டல் குவாலிட்டியில் உங்களுக்கு கிராப் ஹேண்டில் கொண்டு இருக்காங்க. அது குவாலிட்டி வைஸும் ரொம்ப அழகாக இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு காமனாக எல்லா கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளாக்ல உங்களுக்கு கிராப் ஹேண்டிலும் கொண்டு இருக்காங்க. ரியர் போர்ஷன் கொண்டு இருக்க டெய்ல் லைட்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்டிக்காக உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்ல ரியர் போர்ஷன் டெய்ல் லைட் இருக்குது. அதே போல் இண்டிகேட்டரும் உங்களுக்கு எல்இடியிலே கொண்டு இருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கான லைட்டும் பார்த்தவங்களுக்கு ஒயிட் லைட் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த ஹோண்டா ஆக்டிவா ரியர் போர்ஷன் டயர் என்னன்னு பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு 110/80 செக்ஷன் கொண்டு இருக்காங்க. ரியரில் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன் கொண்டு இருக்காங்க 130 mm. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கிரேடிபிலிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 13 டிகிரிக்கான கிரேடிபிலிட்டி கொண்டு இருக்காங்க. ஓகே, ஒரு பெட்டரான ஒரு கிரேடிபிலிட்டி தான் இதில் கொண்டு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போது லீடிங் காம்படிட்டிவ் பார்த்தவங்களுக்கு நிறைய இருக்குது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில். அப்படி இருக்கும்போது இந்த ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு பஜாஜ் அதே போல் டிவிஎஸ்க்கு ஒரு போட்டியாக கிளம்பி இருக்குது தான் இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா ஈன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 1,17,000 ரூபாய். இது வந்து மிட் வேரியண்ட்டான ஹோண்டா ஆக்டிவா இதில் உங்களுக்கு டாப் வேரியண்ட் இருக்குது. அந்த டாப் வேரியண்ட் பார்த்தவங்களுக்கு இன்னும் லான்ச் பண்ணலை. அதே போல் இதில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் ஒன்று இருக்குது ஹோண்டா ஆக்டிவா Q7, அதுவும் இன்னும் லான்ச் பண்ணலை. இது வந்து ஹோண்டா ஆக்டிவா மிட் வேரியண்ட் 1,17,000 ரூபாய். டாப் வேரியண்ட்டும் மிட் வேரியண்ட்டும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு இந்த ஹோண்டா ஆக்டிவா இந்த மிட் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்லாம் இதில் வராது. உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு அலாய் வீல் தான் இதில் கொண்டு இருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அலாய் வீலோட வரும். இதுக்கு நம்ம ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.